அர்ப்பணிப்போம். ஸ்தோத்திரம். ஏறக்குறைய ஒரு 45 நிமிடங்கள் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஒருமனப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தையை கவனிக்கலாம். 2 வசனங்களை மாத்திரம் நாம் வாசிக்க போகிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37வது அதிகாரம், அதனுடைய முதல் வசனம், அதனுடைய 14வது வசனம். எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். பக்கம் 1009, எப்படி சொல்கிறது, 1009. ஆமாம், 1009, 1009. அந்த பக்கத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். திருப்பிட்டீங்களா? திருப்பியாச்சா? பிரைஸ் காட். சரி, அந்த 37வது அதிகாரத்தின் முதல் வசனத்தையும் 14வது வசனத்தையும் நான் வாசிக்க போகிறோம். ஆமென். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி. போதையா, பென்சில் வச்சிருந்தீங்கன்னா, பேனா வச்சிருந்தீங்கன்னா, நான் சொல்ற வார்த்தையை மாத்திரம் லைட்டா அண்டர்லைன் பண்ணிக்கிறேங்க. கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி, அந்த லைனை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கிறேங்க. கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி, அந்த வார்த்தையை மாத்திரம் அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த வார்த்தையை மாத்திரம், கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி. அடுத்து 14வது வசனத்தை வாசிக்கலாம். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரிழவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன். கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். இந்த வசனத்தில் அதனுடைய முன்பகுதி, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், இதை அண்டர்லைன் பண்ணிக்கிறேங்க. இதை அண்டர்லைன் பண்ணிக்கிறேங்க. ஆக 2 வார்த்தை நீங்கள் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறீங்க. 1வது வசனத்தில் கர்த்தர் என்னை ஆவிக்குள் ஆக்கி. சர்ச்சுக்கு வரும்போது ஒரு பேனா கொண்டு வரணும், சரிங்களா? ரைட், ரைட். கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி. 14வது வசனத்தில் என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன். சரி, இதை நம்ம கொஞ்சம் இப்படி மாற்றி வாசிக்க போகிறோம். நான் சொல்கிற மாதிரி 14 ஃபஸ்ட்டு படிச்சுட்டு 1 அப்புறம் படிக்க போகிறோம். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், கர்த்தர் என்னை ஆவிக்குள் ஆக்கி. ஏதாவது புரியுதா? ஒன்றும் புரியலையா? ஒன்றும் புரியல. சரி, நான் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ 14வது வசனம் சொல்லுது, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன். சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, என்னுடைய ஆவியை உங்களுக்குள்ள நான் என்ன செய்வேன்? வைப்பேன். ஆரம்பிக்கும் போதே தூக்கத்தை ஆரம்பிச்சாச்சு பாருங்க. வெரி குட், நல்லது. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன். தட்டி அப்பப்ப அப்படி ஒரு தட்டி ஐயா எழுப்பி விடணும், புரியுதா? என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன். 1வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது கர்த்தர் என்னை. சரி, இன்னைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, எனக்குள் ஆவி, ஆவிக்குள் நான். எப்படி சொல்லுங்க பாப்போம்? எனக்குள் ஆவிக்குள். திரும்ப ஒரு முறை, எனக்குள் ஆவிக்குள். எனக்குள் கர்த்தர், கர்த்தருக்குள் எனக்குள் பரிசுத்த ஆவியானவர், ஆவியானவருக்குள். அதுதான். எத்தனை பேருக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிச்சுன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எனக்குள் ஆவியானவர் இருக்கிறார், நான் ஆவியானவருக்குள் இருக்கிறேன். எனக்குள் ஏசப்பா இருக்கிறார், நான் ஏசப்பாவுக்குள் இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. ஆவியானவர் ரொம்ப அவசியமாங்க நமக்கு. ஆவியானவர் ரொம்ப அவசியம் தானா? ரட்சிக்கப்படுறோம், சபைக்கு வர்றோம், ஞானஸ்தானத்தை எடுக்க சொன்னாங்க, அதையும் எடுத்துவிட்டோம், காணிக்க கொடுக்குறோம், தசமம் கொடுக்குறோம், எல்லாத்தையும் பண்ணுறோம். இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணுங்கிற அவசியம் இருக்குதா? அப்படின்னா ஆவியானவர் ஒருவர் நமக்குள்ள இருந்தாதான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பாவங்களையும் நம்மால ஜெயிக்க முடியும். நம்மளுடைய வில் பவர்ல நம்மளுடைய கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் நான். அப்படியெல்லாம் நம்முடைய மாம்ச பலத்தில் ஒரு பாவத்தை ஜெயிக்கணும்னு நினைச்சா அது வாய்ப்பே கிடையாது. திரும்ப திரும்ப பாவத்தில் விழுவோம். என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நிரப்புறாரோ அன்னைக்கு தான் பாவத்தில் இருந்து நாம் ஜெயம் பெற முடியும். ஆவியானவர் இருந்தாதான் பாவத்தை ஜெயிக்க முடியும். இன்னும் கூட ஒன்று சொல்றேன், ஆவியானவர் இருந்தாதான் ஜெபிக்கவே முடியும்.
சிலருக்கு பாருங்க ஜெபம் ஓட மாட்டேங்குது பாஸ்டர், ஜெபிக்கவே வர மாட்டேங்குது பாஸ்டர், காலையில் எந்திரிச்சு ஜெபிக்கணும்னு உட்கார்ந்தா ஜெபம் ஓட மாட்டேங்குது பாஸ்டர், தூக்கமா வருது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள இல்லாததுனால ஜெபிக்க முடிய மாட்டேங்குது. இந்த பாருங்க, பரிசுத்த ஆராதனையில பிரசங்கத்துல கொட்டாவி வருது. ஏன்னா ஒரு கெட்ட ஆவி உள்ளுக்குள்ள இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். தோத்திரம். அப்ப என்ன அப்படின்னா, ஜெபிக்க வைக்கிறவர் ஆவியானவர், பரிசுத்தமாய் வாழ வைக்கிறவர் ஆவியானவர். உலகத்தையும் மாம்சத்தையும் நமக்கு எதிராக வருகிற அத்தனை காரியத்தையும் ஜெயிக்கிறதுக்கு நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவர் தேவை, எக்ஸ்ட்ராடினரி பவர் தேவை. அந்த பவர் தான் அனாயிண்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அல்லேலூயா. எம்பலத்தினால முடியாது, எம்பலத்தினால சாதிக்க முடியாது. ஆவியானவர் இருந்தா ஜெபிக்கலாம், ஆவியானவர் இருந்தா துதிக்கலாம், ஆவியானவர் இருந்தா ஆராதிக்கலாம், ஆவியானவர் இருந்தா கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஏன் சில பேருக்கு ஆராதனையில கை தட்டினா கை தட்ட வர மாட்டேங்குது, கையை தூக்கிட்டா கை தூக்க முடியாது பாஸ்டர், கையை தட்டுங்கன்னா தட்ட முடியாது பாஸ்டர், தோத்திரம் சொல்லுங்களா சொல்ல முடியாது பாஸ்டர், வாயை திறந்தா திற முடியாது பாஸ்டர், பரலத்துக்கு போங்கன்னா போக முடியாது பாஸ்டர். அப்ப எதை செஞ்சாலும் முடியாது முடியாது முடியாதுன்னு நிக்கிற ஆளுகளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்றதான் நிதர்சனமான உண்மை. ஆவியானவர் இருந்தா கை தட்டுவாக, ஆவியானவர் இருந்தா கை தூக்குவாக, ஆவியானவர் இருந்தா வாயை திறப்பாக, ஆவியானவர் இருந்தா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, ஆவியானவர் இருந்தா சபைக்கு வருவாங்க, ஆவியானவர் இருந்தா அவங்க எல்லாவற்றையும் கர்த்தருக்காக செய்வாங்க. செய்ய தயங்குறாங்கன்னா ஆவியானவர் லேக்கிங். இதுக்கு தான் நமக்கு ஆவியானவர் தேவை. ஒரு பழைய ஏற்பாட்டின் காலத்துல இல்ல, இப்ப இருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானுடைய காலத்துல, இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்துல இருக்கும்போது இயேசு அவர்களோடு கூட இருந்தார். என்றைக்கு இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து போனாரோ, இப்ப இயேசு இல்ல, அவர் போகும்போது ஒன்ன சொல்லிட்டு போனாரு, நான் போய் ஒரு பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன், ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன். அப்பனா இப்ப நம்ம இருக்கிறது பரிசுத்த ஆவியானவருடைய யுகம். This is a season of Holy Spirit. ஆவியானவருடைய யுகத்தில் இருக்கிறோம். நம்ம மத்தியில் ஆவியானவர் இருக்கிறாரு. நம்ம மத்தியில் ஆவியானவர் இருக்கிறத உணர முடியுது, ரசிக்க முடியுது, அனுபவிக்க முடியுது, கைத்தட்ட முடியுது, அந்நிய பாஷை வருது, அபிஷேகத்தில் நிரம்புறோம். இன்னைக்கு பாருங்க, புதிதா வந்த சகோதரி அபிஷேகத்தில் நிரம்பினாக, லிதியாலம்மா நிரம்பிட்டு எங்கேயோ கிளம்பி போயிட்டாக, இப்படி இருக்கிறாங்க. அப்ப இப்படி பரிசுத்த ஆவியானவர் நிரப்புறாருன்னா ஆவியானவர் நம்ம மத்தியில் வாசம் பண்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, வாசம் பண்ணாதவங்க கம்பியை பிடிச்சிக்கிட்டே, என்னடா என் மனைவி அபிஷேகத்தில் ஒரு மாதிரி நரம்புறாளே, விழுந்துருவாளோ கம்பியை பிடிச்சிக்கிட்டே நிற்பாங்க. அவங்க பெறலை இன்னும். ஆமென். பெற்றவங்க கம்பியை பிடிக்க மாட்டாங்க, கர்த்தரை பிடிக்கிறவங்களா இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அங்க இருந்துட்டு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார், ஐயோ என் மனைவி குதிக்கிறாளே, விழுந்துருவாளோ, ஐயோ மனைவி மேல என்ன பாரம். நிரம்ப வேண்டியவங்க நிரம்பல. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது வேதம் சொல்லுகிறது, மாமிசமானோர் யாவரின் மேலும் என்னுடைய ஆவியை நான் ஊற்றுவேன். I will pour upon my spirit for every flesh. எல்லாவற்றின் மேலும் அவர் ஊற்றப்படுகிறார். சரி, விஷயத்துக்கு வருவோம், நம்ம தலைப்புக்கு வருவோம். ஆவிக்குள் சொல்லுங்க, ஆவிக்குள் எனக்குள் சொல்லுங்க, ஆவிக்குள் எனக்குள். நான் தப்பா சொல்றேன், நீங்களும் தப்பா சொல்றீங்க. எனக்குள் ஆவி, எனக்குள் ஆவி, ஆவிக்குள். இன்னைக்கு இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகேவா? இது எப்படி பாஸ்டர், இது என்ன பாஸ்டர்? ஃபர்ஸ்ட் இதுதான் தலைப்பு, இதுதான் பாயிண்ட். இது ஒன்று தான் இந்த ஸ்க்ரீனில் நிற்கும். அடுத்தடுத்து பாயிண்ட் வருமானலாம் தேடிக்கிட்டு இருக்காது. தலைப்பும் இதுதான், பாயிண்ட்டும் இதுதான். சில ஹோட்டலில் மேனேஜரும் அவர் தான், ஃபவுண்டரும் அவர் தான், சர்வேயரும் அவர் தான், இலை எடுத்து போடுறவரும் அவர் தான்ற மாதிரி இன்னைக்கு ஒரே தலைப்பு தான், எனக்குள் ஆவி, ஆவிக்குள் நான். சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 3 பாயிண்ட் பேச போறேன், செகண்ட் ஹாஃப்ல 2 பாயிண்ட் பேச போறேன், ஆக மொத்தம் 5 பாயிண்ட் பேச போறேன். சரி, எனக்குள் ஆவி, எனக்குள் ஆவி. இப்போ அதுக்கு உதாரணமா நான் இன்னைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் கொஞ்சம் காட்ட போறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா என் கையில் கொஞ்சம் பலூன்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ கவனிங்க. இப்போ இந்த பலூன் என் கையில் இருக்கு. இதுதான் நான் வச்சுக்கிறோம், நம்மள்னு வச்சுக்கிறோம். சரி, இப்போ இதுக்குள்ள காத்து இருக்கா இல்லையா? இல்லை. ஆவி இருக்கா இல்லையா? இல்லை. ஆவி இல்லாத ஒரு மனுஷன் இப்படித்தான் இருப்பான்.
பலனற்று போய், சோர்ந்து போய், ஒரு சேஃப்லெஸ்ஸா, எந்த ஒரு சென்ஸும் இல்லாமல், அப்படி இப்போ நான் முதல்ல சொன்னேன் பாருங்க இன்ட்ரோடக்ஷனில், அந்த மாதிரி இருப்பாங்க. எதுவுமே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஒரு ஆவிக்குரிய ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் பாஸ்டர், ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும் பாஸ்டர், அப்படிங்க ஆவியானவர் ஒன்று உள்ள இருந்தால் எதையாவது ஒன்று நடப்பிச்சுக்கிட்டு இருப்பார்ல, எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்பார்ல. அப்போ எதுவுமே செய்யலை அப்படின்னா இந்த காற்றே இல்லாத யூஸ்லெஸ்ஸாக இருக்கிற இந்த பலூன் மாதிரி, இதில் ஒன்றுமே இல்லை, இதில் காற்று இல்லை, இதுக்கு பலன் இல்லை, இதுக்கு ஷேஃப் இல்லை, இது பிரயோஜனம் இல்லை, இது ஒன்றத்துக்கும் உதவாத ஒரு தொங்கி போன சொங்கி பலூன். புரியுதுங்களா? புரியலையா? மெதுவா போவானே, புரியுதுங்களா? சரி, இப்ப ஆனால் இந்த பலூனை உருவாக்கினவர் ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கினார். புரியுதா? புரியலையா? இந்த பலூனை உருவாக்கினவர் ஒரு நோக்கத்துக்கு தானே உருவாக்கினார். இதை ஊதணும், இது ஒரு ஷேஃப்க்கு வரணும், அதை கொண்டு போய் பர்த்டே பார்ட்டியில், இந்த அன்னைக்கு ஒரு பர்த்டே பார்ட்டியில் இங்கெல்லாம் குத்தி வச்சுருந்தாங்க பாருங்க, அந்த மாதிரி இப்படி வைக்கணும், இல்லைன்னா இதில் டபுள் சைட் டேப்பை போட்டு அப்படி ஒட்டி வைக்கணும், இல்லைன்னா குழந்தைங்களுக்கு இதை கொடுத்து விளையாட வைக்கணும். ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் இது என்ன செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுக்குள்ள ஆவி இல்லாததுனால இன்னும் இதனுடைய நோக்கம் ஃபுல்ஃபில் ஆகலை. எத்தனை பேருக்கு புரியுது? இங்கே பாருங்களேன், மனிதனால் உருவாக்கப்பட்ட எந்த பொருளுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. இப்போ இந்த மைக்ரோஃபோன் இருக்குன்னா இதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. என்ன நோக்கம் இருக்குது? இது என்னுடைய பேச்சை வாங்கி மிக்சருக்குள்ளே கொடுத்து, ஆம்புக்குள்ளே கொடுத்து, ஸ்பீக்கரில் கொண்டு வந்து உங்களுக்கு கேட்க பண்ணணும் அப்படிங்கிறது இந்த மைக்குக்கு ஒரு நோக்கம். இந்த கண்ணாடிக்கு ஒரு நோக்கம் இருக்குது. என்ன நோக்கம்? இதை கண்ணில் போட்டு எழுத்தெல்லாம் கொஞ்சம் நல்லா பெருசாக தெரிஞ்சு ஸ்ட்ரெயின் பண்ணாமல் இப்படி பார்க்காம இப்படியே வச்சு பார்க்குறதுக்காக இது உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த போடியத்துக்கு ஒரு நோக்கம் இருக்குது. பைபிளை வச்சு பிரசங்கம் பண்ணணும், பைபிளை வச்சு பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அப்போ நல்லா கவனிக்கணும், இந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா கவனிக்கணும். மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருளுக்கே நோக்கம் இருக்கும் என்றால், மனிதனை உண்டாக்கின தேவன் ஒரு நோக்கத்தோடு மனிதனை உண்டாக்கி இருக்கிறார். புரியுதுங்களா? ஆஃப்டர் ஆல் மனுஷன் உண்டாக்கின ஒரு பொருளுக்கே இவ்வளவு நோக்கங்கள் இருக்குன்னா, அப்ப மனுஷனை உண்டாக்கின தேவன் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஏதோ பிறந்துட்டோம், வாழுவோம், அப்படியே வாழ்ந்துட்டே போவோம், பள்ளிக்கூடம் படிப்போம், அப்புறம் காலேஜ் படிப்போம், படிச்சிருக்கிற படிப்புக்கு ஒரு வேலையை வாங்குவோம், ஒரு தொழிலை பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் காசு வந்துருச்சுன்னா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஒரு பிள்ளையை பெற்றுக்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு 2400 சதுரடியில் ஒரு வீட்டை கட்டுவோம், ஒரு 3 பெட்ரூம் வச்சு, 3லையும் பாத்ரூம் வச்சு, ஒரு ஹாலை வச்சு, ஒரு டைனிங் ஹாலை வச்சு, ஒரு கிச்சனை வச்சு, ஒரு கார் பார்க்கிங் விடுவோம், ஒரு காரை வாங்குவோம், ஒரு பைக்கை வாங்குவோம். இப்போ இந்த பிள்ளைகளை படிக்க வைப்போம், இந்த பிள்ளைகளை ஸ்கூல் சேர்ப்போம், இந்த பிள்ளைகளுக்கு காலேஜ் கொண்டு போவோம், இந்த பிள்ளைகளுக்கு வேலை வாங்கி கொடுப்போம், இந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம், பேர பிள்ளைகளை பார்ப்போம், கர்த்தருக்குள் நித்திரை அடைவோம். இது ஒரு வாழ்க்கை, இது ஒரு லைஃப். இந்த வாழ்க்கையை நான் சொல்றேன், நீங்க கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமலே வாழ முடியும். சபைக்கு வெளியில் இருக்கவங்கெல்லாம் என்ன கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்களா, பிள்ளைகள் பிறக்காமல் இருக்குதா, வீடு கட்டாமல் இருக்கிறாங்களா? நமக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அவன் பேய கும்பிட்றவன் 4 வீட்டை கட்டி ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டு 3 வீட்டை வாடகை கூட்டி சம்முன்னு இருக்கிறான். அப்ப என்ன சார் அவனுக்கு எனக்கு இருக்கிற வித்தியாசம்னா, அவன் அவனுக்காகவே வாழ்ந்து மரிக்கிறதற்கு அழைக்கப்பட்டான், நான் அவருக்காக வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். இதை புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சாதான் அவன் நல்ல விசுவாசியா கர்த்தருக்காக எழும்ப முடியும். அவருக்காக நான் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன்னா, அந்த வாழ்ற ப்ராசஸ்ல எனக்கானவைகளை ஆண்டவர் அப்பப்ப சந்திச்சுக்கிட்டே இருப்பார். அதுல நாங்க கொஞ்சம் விசேஷம், முழு நேரமா அவருக்காகவே வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்க பார்ட் டைமா அவருக்காக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நாங்க எங்க வாழ்க்கையை படிச்சுப்புட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு முழு நேரமா காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஜெபம் பண்ண போறது, துதிக்க போறது, ஆராதனை பண்றது, பிரசங்கம் பண்றது, கோயில்பட்டி போறது, அங்க போறது, இங்க போறது, ஃபுல் டைம் we are committed in God's ministry. நீங்க பார்ட் டைமா ஏதாவது ஒரு வேலையை ஆண்டவருக்காக செய்யறதுக்காக கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். இதுல எல்லாரும் கிளியரா இருக்கீங்களா இல்லையா?
சரி, இப்ப ஆவிலா, இப்ப இந்த பலூனுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. இந்த பலூனுக்கு ஒரு நோக்கத்தோட தானே உருவாக்குனாரு இந்த பலூனை மேக் பண்ணவர். ஆனா இந்த அந்த திட்டம் நிறைவேறதுக்கு இதுக்குள்ள என்ன இல்லை சொல்லுங்க, என்ன இல்லை? இப்ப இதுக்குள்ள ஆவி போனால் அதனுடைய திட்டம் நிறைவேறுமா நிறைவேறாதா? நிறைவேறுமா நிறைவேறாதா? சரி, இப்ப ஆவி போகணும்னா என்ன பண்ணணும்? ஊதணும். ஊதணும்னா எப்படி ஊதுறது? இந்த பலூனை இப்படி இப்படி வச்சுக்கிட்டு அப்படின்னு ஊதுனா வீங்குமா? சரி, இந்த சைடு வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு அப்படி ஊதுனா வீங்குமா? வீங்குமான்னு கேட்டேன். அங்கே பாரு, அந்தம்மா தூங்குறத பாரு. வீங்குமா? கொட்டினா எப்படி வீங்குன்னு பார்ப்போம். இப்படி இப்படி வச்சுட்டு இப்படி அப்படி ஊதுனா வீங்குமா? ஐயா, வாய்க்குள்ள வச்சு ஊதுனாதான் அது வீங்கும். புரியுதா புரியலையா? இந்த வாயை இந்த வாயில வச்சு ஊதுனா ஆட்டோமேட்டிக்கா அது பெருசாக ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா புரியலையா? இப்ப இந்த வாயை நான் என்னுடைய வாயில வச்சு ஊதுறேன். எப்படி ஊதுறது? ஏசப்பா, ஊதிட்டேன். பதிலா பெருசா ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? அப்ப இந்த வாய் என் வாய்க்குள்ள போனதுனால இதுக்கு இப்போ ஒரு ஜீவன் வந்துருச்சா வரலையா? ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப காத்து எதுக்குள்ள போச்சு? அதுக்குள்ள போச்சான். எது வழியா உள்ள போச்சு? கிளிப்பிள்ளைக்கு நடத்துற மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கிறேன். தப்பா வாய் எதுக்குள்ள போச்சு? காத்து பலூனுக்குள்ள போச்சு. ஆனா அதனுடைய என்ட்ரன்ஸ் எது? வாய். அப்ப ஆவியானவர் எனக்குள்ள வரணும்னா நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம், என் வாயை திறந்தா போதும். அதை நன்மையினால நிரப்புறார். அதன் நன்மையினால நிரப்புறார். அதன் நன்மையினால நிரப்புறார். அது அபிஷேகத்தினால நிரப்புறார். அதான் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, உன் வாயை விரிவாய் தர. ஆராதனை நேரத்தில் விரிவாய் தர. கம்முன்னு இறுக்கமா இருக்காத. நல்லா ஃப்ரீயா வாயை தர. நல்லா கையை தட்டு. நல்லா சோத்திரம் பண்ணு. அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிரப்புவாரு. அல்லேலூயா. திறக்கவே மாட்டேன்னு பிளான் பண்ணி சிப்பை போட்டுக்கிட்டு வந்தா எப்படி? இங்க வந்தா கட்டுகள் எல்லாம் உடைஞ்சிடணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அவர் பார்க்கிறார், இவர் பார்க்கிறார், இவங்க பார்க்கிறாங்களே, அவங்க பார்க்கிறாங்களே, அந்த எண்ணமே வரக்கூடாது. பிரதர் சிஸ்டர், சர்ச்சுக்குள்ள வந்துட்டீங்கன்னா யார் என்ன பார்க்க? எனக்கு இன்னைக்கு புதுசா வந்த சகோதரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப அழகா யாரையுமே அவ பார்க்கல. சாம கர்த்தரை துதிச்சு ஆராதிச்சு அபிஷேகத்துல நிரம்புனாங்க பாருங்க. யாரையும் பக்கத்துல பார்க்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நீங்க ஆராதிக்கிற ஆராதனையில பக்கத்துல இருக்கவங்களே பார்த்துட்டு அத்தாடி இவங்கள மாதிரி தான் நம்மளும் செய்யணும் போலன்னு செய்ய ஆரம்பிச்சிடணும். அப்ப அபிஷேகம் எனக்குள்ள என்டர் ஆகிற இடமே என்னுடைய வாய் தான். என்னுடைய வாய் தான். அப்ப இந்த வாயை நன்மை விளங்க திறக்கணும். சொல்லுங்க, எப்படி விளங்க திறக்கணும்? ஆவதும், பழமொழி தப்பு. ஆவதும் பெண் அழிவதும் பெண்ணாலே இல்லை. ஆவதும் வாயாலே, அழிவதும் வாயாலே. பெண்களுக்கு மிகவும் பிடித்த விஷயம் என்ன? புரணி பேசுவதுதான். புரணி பேசுவதுதான். எப்ப பார்த்தாலும் புரணி 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 பேச ஆளு கிடைக்கலனா புருஷனை பேக் பண்ணி அனுப்பிச்சு விட்டுட்டு எடுக்கிற போன் தான். அந்த ஆள் முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் விட்டுறது இல்லை. அந்த போன் ஹீட் ஆகி சார்ஜ் போய் சார்ஜை குத்திக்கிட்டே புரணி. எத்தனை பேர் வெடிச்சு மூளைலாம் செதறது தெரியுமா? புரணி புரணி புரணி. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் வாயை புரணிக்காக திறக்காத, அவருடைய அபிஷேகம் உள்ள வரணும்னு திறங்க. அதனால தான் சொல்றது, இந்த நாவு ரொம்ப முக்கியம். இந்த நாவு ரொம்ப முக்கியம். இந்த நாவுல இருந்து கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது. இந்த நாவுல இருந்து துர்வார்த்தைகள் வரக்கூடாது. இந்த நாவுல இருந்து அடுத்த ஊழியக்காரங்களை புரணி பேசக்கூடாது. இந்த இதுல இருந்து அடுத்தவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அவங்கள தப்பா பேசுறது, இவங்கள தப்பா பேசுறது. இந்த நாவு, பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுது, உன் ஆயுள் சக்கரத்தையே நாவு என்ன செஞ்சிருமா? கொளுத்தி போயிட்டுருமா. ஆண்டவர் உங்களுக்குன்னு வச்சிருப்பார், ஒரு 80 வருஷம் இவனை உயிரோட வைக்கலாம். நீ ஓவரா பேசி 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 65 வயசுல போய் சேர்ந்துருவேன். அதனால கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிற ஆயுசுனால பூர்த்தி பண்ணணும் அப்படின்னா வாயை குறைச்சு வாயை நன்மை விளங்க திறக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நல்லா தெளிவா புரிந்தவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்னும் ஒரு முறை அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஏன் அல்லேலூயா சொல்றதுன்னா அந்த நேரத்தில் பாயிண்டை கொஞ்சம் பார்த்துக்கலாம் தான். இன்னும் ஒரு முறை மாத்திரம் சொல்லிருங்க பாப்போம். ரைட், ஓகே. கர்த்தர் நல்லவர்.
இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து வரேன். முதல்ல நான் எப்படிப்பட்டவனா இருந்தேன்? பலவீனமா, சொங்கியா, யூஸ்லெஸ்ஸா தான் நான் இருந்தேன். ஆனா என்னை உருவாக்கின தேவனுக்கு என்னை குறித்து என்ன இருக்குது? ஒரு நோக்கத்தோட தான் உருவாக்கினார். இவன் பயன்படுவான், இவன் எனக்காக ஏதாவது செய்வான், ஏதோ ஒன்றை செய்வான், ஏதோ ஒரு ஊழியம் செய்வான். ஒன்றுமே செய்ய முடியலனாலும் காணிக்கையாவது கொடுத்து ஊழியத்தை தாங்குவான். ஒன்று ஜெபிப்பான், ஒன்று சுவிசேஷம் அறிவிப்பான், ஒன்று ஊழியம் செய்வான், பாட்டு பாடுவான், மியூசிக் வாசிப்பான், சண்டே ஸ்கூல் எடுப்பான், வீட்டுக்கூட்டம் எடுப்பான், ஏதாவது ஒன்று பண்ணுவான், காணிக்கை கொடுப்பான், கத்தரை தாங்குவான், ஏதோ ஒரு ஊழியம். இவன் எனக்கென்று சொல்லி ஒரு காரியத்தை நோக்கத்தோட தான் ஆண்டவர் உருவாக்கினாரு. ஆனால் அது 100% நிறைவேறதுக்கு எனக்குள்ள இன்னும் என்ன வரல. இப்போ ஆவி வர்றதுக்கு நான் எதை திறக்க வேண்டியது இருக்கிறது? வாயை திறந்துட்டேன். வாயை திறந்த உடனேயும் எனக்குள்ள இப்போ என்ன போயிடுச்சு? ஆவி போயிடுச்சு. இப்போ ஆவி போன, இது ஒரு முடி போடுங்க, இது ஒரு முடி போடுங்க, இது ஒரு முடி போடுங்க பார்ப்போம் சீக்கிரமா. ஆமாம், இப்போ எனக்குள்ள ஆவி வந்த உடனேயும் எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார். இப்போ தான் நான் சொல்றேன், எனக்குள் ஆவியானவர் வந்த உடனேயும் நடக்கிறதான 3 முக்கியமான காரியங்களை சொல்ல போறேன். ஆமாம் ஆமாம், முடி போடுறதுக்கு அங்கே தூக்கிட்டு போயிட்டியாயா, ஒரு முடியை போட்டு கொடுமா அப்படி. அவ்வளோதான் முடிஞ்சு, அவ்வளோதான் முடிஞ்சு. சரி, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ரைட். இப்போ திரும்பியும் சொல்றேன், முதல்ல நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தது? பிரயோஜனமற்றதா, பலவீனமானதா, யூஸ்லெஸ்ஸா இருந்துச்சு. ஆனா ஒரு நோக்கத்தோட தான் என்ன செஞ்சிருந்தாரு? இப்ப எனக்குள்ள ஆவி வருது, வாயை திறந்துட்டேன், ஆவியானவர் வந்த உடனேயும் இப்ப எனக்குள்ள ஆவியானவர் வந்துட்டாரு. வந்த உடனே முதல்ல நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? இப்ப இதுக்கு ஒரு வடிவம் கிடைச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு? வடிவம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ இதுக்கு ஒரு பலூனில் நிறைய வடிவங்கள் இருக்குது தெரியுமா? ஒன்று சொரக்கா மாதிரி பலூன் இருக்குது, பூசணிக்கா மாதிரி ஒரு பலூன் இருக்குது. இங்கே கொஞ்சம் பலூன்ஸ் கொண்டு வந்திருக்கேன் பாருங்களேன். இந்த பலூன்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊதுனீங்கன்னா இது வந்து எப்படி இருக்குன்னா நீளமாக வரும். சண்டே கிளாஸ் பலூன் இது நீளமாக அவ்வளோ தண்டிக்கு வரும். அதை வச்சு நம்ம கிராஸ் மாதிரி பண்ணலாம், க்ரௌன் மாதிரி பண்ணலாம், இப்படி பல காரியங்களை பண்ணலாம். அப்போ இதில் வந்து நீளமாக ஒரு ஷேப் வரும். இது வந்து உருண்டை. இப்போ இது வந்து என்ன மாதிரி இருக்குது? இது ஏதோ ஒரு ஷேஃபில் இருக்குது. புடலங்காய் மாதிரி ஒன்று வருது, பூசணிக்காய் மாதிரி ஒன்று வருது, சொரக்காய் மாதிரி வருது. இப்போ நல்லா கவனிக்கணும், ஆவியானவர் எனக்குள்ள வந்துட்டார்னா நான் யார் என்பதை கர்த்தர் முதலாவது உலகத்துக்கு காண்பிக்கிறவராய் இருக்கிறார். அது வரைக்கும் நான் யார், எனக்குள்ள என்ன வடிவம் இருக்குன்றது தெரியல. வாயை திறந்து ஆவியானவர் நான் ரிசீவ் பண்ண உடனேயும் நான் யார் என்பதை உலகத்துக்கு என்ன செய்கிறவரா இருக்கிறார் ஆண்டவர். ஓ, இது சொரக்கா பலூனா, ஓ இது புடலங்கா பலூனா, இது வந்து ஹார்ட்டின் ஷேப்ல இருக்கு பாருங்க. அந்த 14ஆம் தேதி கொடுக்குறாங்க பாருங்க, பிப்ரவரி 14ஆம் தேதி. ஓ அந்த பலூனா, இது வந்து இந்த பலூனா. அப்புறம் இந்த சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு ஒரு பெரிய பலூன் உள்ளுக்குள்ள என்னென்னமோ போட்டு வச்சிருப்பாங்க பாருங்க, இந்த எக்ஸிபிஷன்லாம் வச்சிருக்காங்கல்ல, அந்த பலூனா. அப்படிங்கிற வடிவம் காத்து உள்ள போனதுக்கு பின்னாடி தான் இது எந்த பலூங்கிறது உலகத்துக்கு தெரிகிறது. எனக்குள் என்றைக்கு ஆவியானவர் வருகிறாரோ அன்றைக்கு நான் யார் என்பதை உலகத்துக்கு காண்பிக்கிறவராய் இருக்கிறார். நல்ல கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமே. பாயிண்ட் புரிஞ்சவங்க ஆவியானவர் வந்தாதான் ஓ இன்னான் இப்படி இருக்கிறானா. இப்போ ஒரு காலத்தில் இப்போ கர்த்தருடைய பெரிய கிருபையினால இப்படி மைக்கிள்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன் இந்த மாதிரி இப்போ கொஞ்சம் அபிஷேகத்தில் ரிவைவலை பற்றி பிரசங்கம் பண்ணுறான் அப்படின்னு தமிழ்நாட்டில் கொஞ்சம் இடங்களில், இந்தியாவில் கொஞ்சம் இடங்களில், சில நாடுகளில் கர்த்தர் இது எதனால வந்துச்சுன்னா அபிஷேகம் உள்ள இருக்கிறனால நான் யார் என்பதை கர்த்தர் அறிமுகப்படுத்துகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு சொல்கிறேன், என்னைக்கு உங்களுக்குள்ள ஆவியானவர் இறங்குறாரோ, அபிஷேகம் உங்களுக்குள் வருகிறதோ, அதான் ஃபர்ஸ்ட்ல நான் நின்றுகிட்டு இருக்கிறேன். எனக்குள்ள ஆவியானவர் என்னைக்கு வர்றாரோ அன்னைக்கு நான் யாருங்கிறதை கர்த்தர் தேசத்துக்கு அடையாளப்படுத்தி காட்டுவார்.
நீங்க வேலை பார்க்கிற இடத்துல கர்த்தர் உங்களை அடையாளப்படுத்தி காட்டுவார். உலகத்தாம் பண்ற வேலைக்கும் ஆவியை பெற்ற மனிதன் பண்ற வேலைக்கும் வித்தியாசத்தை கர்த்தர் அடையாளப்படுத்தி காண்பிப்பார். அவனுடைய வேலையுடைய பெர்ஃபார்மன்ஸை காட்டிலும் உன்னுடைய வேலையின் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, இவன் கிறிஸ்டியனு, இவன் சர்ச்சுக்கு போறவன், இவன் பிரேயருக்கு போறவன், அதனாலதான் இவனால இவ்வளவு நல்லா செய்ய முடியுதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு புரியாது, அதனால அப்படி சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு புரியும், எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். ஸ்பிரிச்சுவல் உலகமா இருந்தாலும் சரி, நீங்க வேலை பார்க்கிற செக்யுலர் உலகமா இருந்தாலும் சரி, ஆவியை நீங்க பெற்றிருந்தீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருக்கலாம், ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கலாம், டீச்சிங் ஃபீல்டா இருக்கலாம், பிசினஸ் ஃபீல்டா இருக்கலாம், இல்ல எந்த ஃபீல்டா நீங்க இருந்தீங்கனாலும் அவங்க பண்ற வேலைக்கும் நீங்க பண்ற வேலைக்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் அடையாளம் போட்டு காட்டுவார். ஏன் சொல்றாங்க? அந்த மெக்கானிக் கிட்ட போங்கங்க, அவர் பேரு சகாயம்ங்க, அவர் நல்லா வேலை பார்ப்பாருங்க. ஏன் தெரியுமா? அவர் கிறிஸ்டியனுங்க. இவர்கிட்ட கொண்டு போய் காரை வேலைக்கு விடுங்க, இவர் நல்லா பார்ப்பாருங்க. ஏன் தெரியுமா? அவர் கிறிஸ்டியனுங்க. அவங்களுக்கு சரியா சொல்ல தெரியல, நமக்கு தெரியும். ஆவியை பெற்ற மனுஷன் எதை செய்தாலும் சிறப்பாய் செய்வார். ஆமென். முதல்ல என்ன யாருங்கிறத காட்டுறாரு. காட்டிட்டாரா? இது சொரக்கா பலூனா, இது பூசணிக்கா பலூனா, இது புடலங்கா பலூனா, இது ஹார்ட்டின் பலூனா, பர்த்டே பலூனா? பர்த்டேக்குன்னு ஒரு பலூன், அதில் ஹாப்பி பர்த்டேன்னு போட்டிருக்குது. ஆனிவர்சரிக்குன்னு ஒரு பலூன், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பலூன். கிறிஸ்மஸ்க்கு ஒரு பலூன் இருக்குது. என்ன பலூன்? எப்போ தெரியுது? ஆவி இல்லாத வரைக்கும் தெரியல. ஆவி உள்ள வந்தவனையும் என் ஷேஃப் என்னங்கிறத உலகத்துக்கு காட்டுறாரு. நம்பர் 1. நம்பர் 2, காட்டிட்டு மட்டும் விட்டுறல, அது எதற்காக உருவாக்கப்பட்டதோ அதற்கு அது பயன்படுத்தப்படுகிறது. இப்ப பர்த்டே பலூனை பர்த்டேல கொண்டு வந்து அப்படி வைக்கிறாங்க. அப்ப ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னா அந்த ப்ரோக்ராம்க்கு அந்த பலூனை கொண்டு வந்து டெக்கரேட் பண்றாங்க. அப்ப ஆவியை பெற்ற பலூன் யார் என்பதை காட்டிவிட்டது மாத்திரமல்ல, அந்த பலூன் இப்ப பயன்படவும் ஆரம்பித்து விட்டது. புரியுதுங்களா? புரியலையா? எனக்குள் ஆவி வந்த உடனேயும் ஃபர்ஸ்ட் நான் யாருங்கிறத என்ன செஞ்சிட்டாரு? காட்டினது மாத்திரமல்ல, இப்ப நான் என்ன செய்யப்பட ஆரம்பிச்சிட்டேன்? பயன்படுத்துறாங்க. பயன்பட ஆரம்பிச்சாச்சு. நல்லா கவனிங்க, எவனுக்குள் ஆவி இருக்கிறதோ கர்த்தர் அவனை பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். நாம் பயன்படணும், ஆண்டவருக்காக பயன்படணும் அப்படின்னு நீங்க விரும்பினீங்கன்னா ஆவி உங்களுக்குள்ள வரணும். பரிசுத்த ஆவியானவரால் நீங்க நிரப்பப்படணும். நிரப்பப்பட்ட உடனே முதல் ஸ்டெப்ல அவர் என்ன செய்வார்னா, இவன் யார், இவன் எப்படிப்பட்டவன், இவனை குறித்த ஒரு அறிமுகத்தை உலகத்துக்கு காட்டுவாரு. காட்டுறது மாத்திரமல்ல, 2வது என்ன செய்ய ஆரம்பிச்சிருவார்னா, எல்லா இடத்துலையும் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாரு. இப்ப இந்த பலூன் ஒரு பர்த்டே பார்ட்டியில் இருக்கிறது. இந்த பலூன் ஒரு பேக்கரி ஷாப்பை திறக்கிற இடத்துல அங்க டெக்கரேட் பண்றாங்க. இந்த பலூன் ஒரு ரிசப்ஷன் ஹால்ல முன்னாடி ஆர்ச் மாதிரி போட்டு அதுக்குள்ள வர்றதுக்கு வச்சிருக்காங்க. இப்ப இந்த பலூன் அந்த எக்ஸிபிஷன்ல குழந்தைகளுக்கு யூஸ் பண்றதுக்கு வச்சிருக்காங்க. பல இடங்களில் வித்தியாசமான சூழ்நிலைகள்ல இது பயன்படுகிறதாய் மாறிடுச்சு. காத்து இருக்கிறதுனால, காத்து உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால இது இப்ப பயன்படுகிறதாய் மாறிடுச்சு. 2வது சத்தியம் புரிந்தவர்கள் ஒரு ஆமென் சொல்லுங்களேன் பாப்போம். ஆவியானவர் எனக்குள்ள இருந்தா அவர் பயன்படுத்துவார். ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம தேடி போ தேவையில்ல, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளை தேடி வர்றதுக்கு கர்த்தர் செய்வார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தார்னா பயன்படுத்துவார். டெய்லி பயன்படுத்துவார். யாருக்காவது பயன்படுத்துவார், 4 பேருக்கு பயன்படுத்துவார். பயன்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஆவி உள்ளுக்குள்ள இருக்கு, பயன்படுத்திக்கிட்டே இருப்பார். சரி, இப்போ நல்லா கவனிங்க. முதல்ல சொன்னேன், ஆவி உள்ளுக்குள்ள வந்தவன் என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன நடக்குது? நான் யார் என்பதை காட்டுறாரு. 2வது என்ன நடக்குது? 3வது என்ன தெரியுமா நடக்குது? இப்ப இந்த பலூன் அந்த இடத்துல அப்படி வச்சிருக்கும் போது எல்லாரும் அதை பார்த்து ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க, விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. ஒண்ணுமே இல்லை. இப்போ ஒரு கிறிஸ்மஸ்க்கே பலூனை வச்சு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணுறோன்னு வைங்களேன். அன்றைக்கி அந்த பாப்பாவுக்கு பலூனை வச்சு இப்படி டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஃபங்க்ஷன் உட்காந்துருந்த சின்ன பிள்ளைகள்லாம் எப்படா இந்த ஃபங்க்ஷன் ஃபோட்டோ எடுத்து முடிப்பாங்க, ஆளுக்கு ஒரு பலூனை பிடிங்கிட்டு போகலாம். ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு அந்த பலூன் மேலே ஒரு பெரிய விருப்பம், ஈர்ப்பு.
கலர் கலர் பலூன்ஸ். அது சொல்லும்ல பலூன்ஸ் என்னமோ ஒரு மாதிரி ப்ரொனன்சியேட் பண்ணுறாங்க, நமக்கு அந்த இங்கிலீஷ்லாம் வர மாட்டேங்குது. பலூன்ஸ் என்னமோ சொல்கிறாங்க. அங்கெல்லாம் அப்படி பூ மாதிரி வச்சுருந்தா கிறிஸ்மஸ்க்கு ஒயிட்டு சகப்பில் அப்படி கிறிஸ்மஸ் கலரில் அடுக்கி வச்சுருந்தா கிறிஸ்மஸ் ஆராதனை முடித்த உடனே அம்புட்டு பிள்ளையும் போய் ராபின் கிட்ட நிற்குது. அண்ணே அதை எடுத்து தாங்கண்ணே, ஐயா அதை எடுத்து தாங்கயா, அதை கழட்டி தாங்க. அதான் முடிஞ்சிருச்சுல கிறிஸ்மஸ். நம்மளும் கழட்டி கொடுத்துரும், அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அப்போ விரும்புகிறாங்க. ஐயா நல்லா கவனிக்கணும். ஆவியை பெற்ற ஒரு மனுஷனை கர்த்தர் முதலாவது உலகத்துக்கு அடையாளப்படுத்தி காட்டுவார், இரண்டாவது அவனை பயன்படுத்துவார், மூன்றாவது மக்கள் அவனை விரும்ப பண்ணுவார். அவனை விரும்புவாங்க. ஆவியை பெற்ற மகனுடைய, ஆவியை பெற்ற தேவ பிள்ளையுடைய முக தரிசனத்தை தேடுவாங்க. அதனாலதான் சொல்றாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்தா மட்டும் எல்லாரும் வந்துடுறியே, நாங்க இருந்தா மட்டும் வரமாட்டேங்கிறிய அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? யாராவது ஒரு ஊழியக்காரர் சொல்றாங்கல்ல, அந்த ஊழியக்காரர் மட்டும் வந்தாருன்னா அவர் கூட்டத்துக்கு அவ்வளோ பேரும் போயிடுறாங்க, இங்க நான் மட்டும் வர மாட்டேங்கிறாங்க, அவ்வளோ பேரும் போறாங்கன்னா அவர் என்ன சினிமா நடிகரா? அவருக்கு பின்னாடி போறாங்க. அதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. அவருக்குள்ள இருக்கிற அபிஷேகம் இருக்குது. இயேசு போன பக்கமெல்லாம் 5000, 6000, 10,000, 7,000 போனாங்க. எதுக்காக போனாங்க? அவருக்குள்ள இருந்த அபிஷேகம் ஈர்த்ததுனால போனாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஒரு ஊழியக்காரன் ஒரு கூட்டத்துக்கு வரும் பொழுது அவனுக்காக 5000 பேர், 10,000 பேர், 15,000 பேர் கூடுறாங்கன்னா அந்த மனுஷனை பார்க்கறதுக்காக அல்ல. அது பார்க்கறது 1-2 கேஸ் இருக்கும். பெரிய விஐபியாம்ல அவரை பார்ப்போம், செல்ஃபி எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு நினைக்கிறது 1-2 கூட்டம். அது எங்கே போனாலும் இருக்கும். அது இங்கேயும் நிற்கும், நாளைக்கு அந்த அரசியல்வாதி பேசினாலும் அங்கேயும் நிற்கும், நாளைக்கு அங்கே இன்னொரு கூட்டம்னாலும் அங்கேயும் நிற்கும். அது கூட்டத்தை விரும்பி விஐபி கூட நின்று ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸில் போடுற நினைக்கிற கூட்டம். அந்த கூட்டத்தை பற்றி நான் பேசலை. ஆனால் ஒரு கூட்டம் பின்னாடியே போய்கிட்டு இருக்கும். அது மகிமையை தேடி போற கூட்டம், அபிஷேகத்தை தேடி போற கூட்டம், வல்லமையை தேடி போற கூட்டம். அந்த கூட்டத்துக்கு பின்னாடி மக்கள் விரும்புவாங்க. அந்த மனுஷனை பார்க்கணும், அந்த மனுஷங்கிட்ட ஜெபம் பண்ணிக்கணும், அந்த மனுஷனுக்கு முன்பாக நிற்கணும்னு விரும்புறதனுடைய காரணம் என்ன? அபிஷேகம் ஜனங்களை விரும்ப பண்ணும். அல்லேலூயா. இது மூணும் எனக்குள் ஆவியானவர் இருக்கிறதுனால் நடக்கிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஃபர்ஸ்ட்ல இருந்து வரட்டுமா? சரி. நம்ம வாழ்க்கை முதல்ல எப்படி இருந்துச்சு சொல்லுங்க? சொங்கி போன பலூன். ஆனா இதை உருவாக்கினவர் ஒரு நோக்கத்தோட, இது பர்த்டேக்கு பயன்படணும், இது வெட்டிங் டேக்கு பயன்படணும், இது குழந்தைங்க விளையாடுறதுக்கு பயன்படணும், இது விபிஎஸ்க்காக பயன்படணும் அப்படின்ட்டு. இதில் கூட பாருங்கள், இது ஹாப்பி பர்த்டேக்கு இப்படி ஒரு நோக்கத்தோடு உருவாக்கினார். ஆனால் நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டது இந்த பேகுக்குள்ளே ஸ்டாப்லர் போட்டு இருக்கிற வரைக்கும் நோக்கம் நிறைவேறலை, கடையில் தொங்குற வரைக்கும் நோக்கம் நிறைவேறலை, நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தும் கூட நோக்கம் என்ன செய்யலை, நிறைவேறலை, நம்ம எல்லாத்தையும் பிரித்து வெளியில் போட்டப்பையும் கூட நோக்கம் என்ன செய்யலை. என்றைக்கு இது என்னுடைய வாயோடு கூட இணைய ஆரம்பித்து ஆவி உள்ள போதோ அன்றைக்கு இது பயன்படுகிற நிலைக்கு வருகிறதா இருக்கிறது. முதல்ல பயன்படலை, ஒரு ஷேஃப்க்கு வருது. இப்போதான் தெரியுது இது எதற்கு, இந்த பலூன் எதற்கு பயன்படுத்தப்பட வேண்டும். அப்போ என்னை முதலாவது உலகத்துக்கு யார் என்பதை காட்டி, இரண்டாவது என்னை பயன்படுத்தி, மூன்றாவது என்னை ஜனங்கள் விரும்பும்படியாக செய்கிறது எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். ஆவியானவரை பெற்ற ஒரு மனுஷன் எங்கே போனாலும் ஜனங்கள் அவனை நேசிப்பாக, அவளை தேடி வருவாங்க. அது எந்த சூழலாக இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மே மாதம் லாஸ்ட் வீக் இந்த அவங்க சர்ச்சில் பேசினேன். சொன்னாங்க, பாஸ்டர் இது கடைசி வாரம் பாஸ்டர், ஒரு உள்ளேயும் வரமாட்டாங்க பாஸ்டர். அப்படியா? அதுவும் மே மாதம் பாஸ்டர், எல்லாரும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க, ஒரு உள்ளேயும் வரமாட்டாங்க, வெக்கேஷனு, ஆள் வரமாட்டாங்க, ஒன்றும் வரமாட்டாங்க. நான் அன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அங்கே இருக்கிறேன். நான்
அங்கே இருக்கிறேன். அப்போ இன்னொரு ஆராதனை முடிச்சுட்டு பிரசங்கத்துக்கு தான் கரெக்டாக உள்ளே போகிறேன். ஞாயிற்றுக்கிழமை, கடைசி ஞாயிற்றுக்கிழமை, வெக்கேஷன், யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொன்னது. உள்ளே நுழைஞ்சா சர்ச்சு ஃபுல் பேக்டாக இருக்கு. 1-2 சேர் ஒண்டி தான் காலியாக இருக்குது. அது கடைசி ஞாயிற்றுக்கிழமை தான், அது வெக்கேஷன் நாள் தான். ஆனாலும் நிரம்பி இருக்குதுன்னா ஒண்ணு தெரியும், ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அவர் அங்கே ஆத்துமாக்களை கூட்டி சேர்க்கிறவராக இருப்பார். நல்லா கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். பொறாமப்படாம போட்டிப்படாம கைத்தட்டி நல்லா ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஜனங்கள் அவர் சேர்ப்பார், ஜனங்கள் அவர் சேர்ப்பார். ஆவியானவர் மாத்திரம் நமக்குள்ள இருக்கிறார்னு தெரிஞ்சிச்சுன்னா கர்த்தர் ஜனங்களை தம்முடைய முகத்தை பார்ப்பதற்காகவே சேர்க்கிறவரா இருக்கிறார். அதனாலதான் இந்த ஆவியை மட்டும் நமக்குள்ள இருக்கிறது அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். செக் பண்ணி இந்த கர்த்தருடைய பெரிய கிருபையினால இந்த வருஷம் ஆரம்பிச்சதுல இருந்து நான் போனதான எல்லா கூட்டங்களையும் அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய ஈவு, அவருடைய இரக்கம் எல்லா கூட்டங்களையும் நிரம்பி வழியத்தக்கதாக ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வந்துகிட்டு இருக்கிறார். எல்லா கூட்டம், அது மைதான கூட்டமாக இருக்கட்டும், சபை கூட்டமாக இருக்கட்டும், அன்னைக்கு கூட கீரனூரில் நடந்த கூட்டமாக இருக்கட்டும், எல்லா கூட்டங்களையும் ஆத்துமாக்கள் நிரம்பி. ஏன் தெரியுமா? ஆவியானவர் உள்ள இருக்கிறதுனால. நான் ஒன்றும் பெரிய பாப்புலரான ஆள் கிடையாது, நான் ஒன்றும் பெரிய ஃபேமஸான ஆள் கிடையாது, நான் ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய ஊழியக்காரன் அப்படிலாம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஆனாலும் கர்த்தர் கிருபையா கொண்டு வராருன்னா ஆவியானவர் உள்ள இருந்தா அவர் கூட்டி சேர்க்கிறவரா இருக்கிறார். அதனால எங்க போனாலும் இந்த கொர்நேலியுஸையாவை நான் கூட்டிட்டு போறேன். எதுக்கு தெரியுமா? பாஸ்டர் மைக்கேல் பாஸ்டர் அவர் ஒரு அடியாள் வச்சிருக்கிறாரு. எங்க போனாலும் எனக்கு என்ன அடியாள், நான் என்ன பெரிய கிரிமினல் கேஸ்ல இருக்கிறேன்னா, எனக்கு என்ன பாதுகாப்பு தேவையா? எனக்கு ஒன்றும் தேவையில்லை. எதுக்கு அவரை கூட்டிட்டு போறேன்னா ஒரு விஷயம், காரை இங்க ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து மீட்டிங் நடக்கிற அந்த டெஸ்டினி வரைக்கும் அந்த மனுஷன் பின்னாடி உட்கார்ந்து கண்ணீரோட அழுது ஜெபம் பண்ணிக்கிட்டே வருவாரு. ஆண்டவரே, அந்த மீட்டிங்ல அந்த மனுஷன் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே, அவருக்குள்ள ஒரு அபிஷேகம் கொடுங்க ஆண்டவரே, பயன்படுத்துங்க. நான் கூட அப்பப்ப நின்று ஏதாவது கடையை பார்த்துட்டேன்னா அதை வாங்கிட்டு சாப்பிடுவோம், இதை வாங்கிட்டு சாப்பிடுவோம், டீ குடிச்சிட்டு போவோம், காஃபி குடி, ஒரு கடை அழகா பார்த்துக்கூடாது, பசிச்சா நின்றுவேன். ஆனா அந்த மனுஷன் இறங்குறதே கிடையாது. பின்னாடி இருந்து ஜெபம் 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 அந்த ஆவியின் அபிஷேகத்தில் நடக்கிறதா இருக்கிறது பாருங்க. பல நேரத்தில் சில கூட்டத்துக்கெல்லாம் போயிட்டு ரொம்ப டயர்டாகி அப்படியே படுத்துருவேன். ஜபம் கூட பண்ணுறதுக்கு முடியாது, சேட்டை கூட கழட்ட முடியாது, அப்படியே படுத்துருவேன். அப்படி ரூமில் படுத்துருவேன். அப்போ திடீர்னு நைட்டு 1 மணி 2 மணிக்கு அப்படி எந்திரிச்சு பார்த்தா என் கால் மாட்டில் உட்காந்து அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆண்டவரே, நாளைக்கு நடக்கிற கூட்டத்தில் உடைய மகனை பலப்படுத்துங்கப்பா, உடைய மகனை பயன்படுத்துங்கப்பா. அந்த ஒரு ஜெபிக்கிறனால தான் அந்த மனுஷனை கூட்டிக்கிட்டே நான் சுற்றிட்டு இருக்கேன். நான் காசு கொடுத்தா வச்சிருக்கேன், அவர் தான் எனக்கு கொடுக்குறாரு. 100 ரூபா காசு கொடுக்க மாட்டேன். ஐயா, உன்னை நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள் வந்தார், முதல்ல அவன் யார் என்பதை கர்த்தர் சிலருக்கு அடையாளப்படுத்துவார். 2வது அவனை பயன்படுத்துவார். 3வது ஜனங்கள் அவனை தேடும்படியாக செய்வார், அவனை நேசிக்கும்படியாய் செய்வார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இப்போ உதாரணத்துக்கு ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபாதர் பெர்க்மான்ஸ் எடுத்துக்கிடுவோம். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவர், நம்ம சபைக்கு வந்தவர். ஒரு காலத்தில் அவர் இப்படி தான் இருந்தார். ஆர்சியில் இருக்கும்போது, ரோமன் கேத்தலிக்கில் இருக்கும்போது எப்படி இருந்தார்? ஃபாதர் எஸ்ஜே பெர்க்மான்ஸ்னா யாருக்குமே தெரியாது, பயனற்றவர். ஆனால் எஸ்ஜே பெர்க்மான்ஸ் ஐயாவை அவங்க தாயின் கருவில் உருவாகும் போதே இவன் எனக்காக உலகத்தை கலக்குவான் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோட தான் உருவாக்கினார். ஆனால் கத்தலிக்கில் இருக்கிற வரைக்கும் அவர் எப்படி தான் இருந்தார்? கொட்டாவியை பாரு அப்பா, அந்த சைடே பார்க்கக்கூடாது, கொட்டாவி பக்கம் இப்படி தான் இருந்தார். சிவகங்கை மாவட்டத்தில் சாத்திரசம்பட்டிங்கிற ஒரு கிராமத்தில் இப்படி தான் கடந்தார் அவர். என்னைக்கோ ஒரு ஸ்பார்க், ஒரு வெளிச்சம், என்ன கரிஸ்மாட்டிக் மூமெண்ட்ன்றாங்களே, அல்லேலூயான்னு சொல்கிறாங்களே. இதெல்லாம் நம்ம பாஸ்டர் அருள்தாஸ் பாஸ்டர்லாம் ஒன்றா இருக்கும்போது நடக்குது. கரிஸ்மாட்டிக் மூமெண்ட்றாங்களே, என்னன்னு தெரியலையே. அப்படி அதில் ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் வருது. ஸ்பார்க் வந்த உடனேயும் வாயை திறக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஆவியானவர் அவருக்குள்ள ஊற்றப்படுறாரு.
ஆவியானவர் ஊற்றப்படுறாரு. ஊற்றப்பட்ட உடனேயும் நடக்கிற முதல் காரியம் என்ன? ஃபாதர் பெர்க்மான்ஸ் யாருங்கிறது உலகத்துக்கு தெரிய வருது. இது சாத்திரசம்பட்டி, இது சிவகங்கை, இது கேத்தலிக்கு, இதில் இருக்கிற வரைக்கும் எப்படி இருக்கிறாரு? இப்போ ஆவி உள்ள வந்தோடனையும் ஹூ இஸ் எஸ்ஜே பெர்க்மான்ஸ்ங்கிறது தமிழ்நாட்டுக்கு தெரியுது, இந்தியாவுக்கு தெரியுது, உலகத்துக்கு அப்படியே தெரிய வருது. தெரிய வந்த மனுஷனை வெறும் நேம் பாப்புலாரிட்டிக்கு மாத்திரம் வைக்கல, பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. சபைகளுக்கு பயன்படுத்துறாரு, பட்டணங்களுக்கு பயன்படுத்துறாரு, கிராமங்களுக்கு பயன்படுத்துறாரு, எல்லா இடத்துக்கும் பயன்படுத்துறாரு. பயன் மட்டுமா படுத்தினாரு, மூணாவது அவரை தேடி மக்கள் குவிய ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, அவரை பார்க்கணும் 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 பார்க்கணும்னு. பாத்திகள்ல திறப்பு விழாவில் பாத்திகள்ல நிரம்பி வழிஞ்சிச்சுல்ல, அங்கேருந்து வரும்போதே எவ்வளோ கூட்டம் வந்துச்சு. அவரை பார்க்கணும், அவரை பார்க்கணும், அந்த முகத்தை பார்க்கணும், அந்த அபிஷேக முகத்தை பார்க்கணும், அந்த அபிஷேகத்தில் கொஞ்சம் நனையணும் அப்படிங்கிற அந்த முக தரிசனத்தை விரும்பும்படியாக நீதிமொழிகள் ஒரு வசனம் சொல்லுதுல, ராஜாவின் முக தரிசனத்தை ஜனங்கள் விரும்புவாங்க, பார்க்கணும்னு நினைப்பாங்க. தப்பு ஒன்றும் கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சரி, இப்போ முதல் பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. எனக்குள் சொல்லுங்க. ஆமாம், ஆவி இருந்தால் 3 காரியம் நடக்கும். ஆவி இருந்தால் 3 காரியம் நடக்கும். நான் யார் என்பதை காட்டுவார், என்னை பயன்படுத்துவார், மக்கள் விரும்புவாங்க. சரி, இத்தனையும் பண்ணிட்டு இப்போ இந்த பலூனை நான் இப்படி வைக்கிறேன். நிற்க மாட்டேங்குது பாருங்க, ஒரு அண்டை கொடுப்போம். இந்த பலூனை நான் இப்படி வைக்கிறேன். சரியா? இப்போ கவனிங்க, இப்போ கவனிங்க. இப்போ இந்த பலூனை சுற்றி என்ன இருக்கு சொல்லுங்க? இந்த பலூனை சுற்றி என்ன இருக்கு? இப்போ நம்மளே எதை சுற்றி தான் இருக்கிறோம்? ஐயோ புரியல. எதை வாங்கி எதை விட்டிய? காற்றை வாங்கி நம்மளை சுற்றில என்னதான் இருக்குது? இப்போ நல்லா கவனிங்க, இப்போ நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் நல்லா கவனிங்க. பலூனுக்குள் காற்று, காற்றுக்குள் பலூன். சப்பா புரியல போலையே, புரியல போலையே, புரியல. இதை சுற்றில என்ன இருக்கு? அப்போ இப்போ நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் கவனிங்க. பலூனுக்குள் காற்றுக்குள். புரிஞ்சவங்க கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாபா. அப்ப எனக்குள் ஆவியானவர், ஆவியானவருக்குள் இதுக்குள்ளே இருக்குது காற்று, இதுக்கு வெளியிலையும் காற்று இருக்கு. சரி, இப்போ எனக்குள்ள இருக்கும்போது 3 காரியத்தை செஞ்சுட்டாரு. இப்போ என்ன சுற்றிலும் ஆவியானவர் இருக்கிறாருன்னா, என்னை சுற்றிலும் ஆவியானவர் இருக்கிறாருன்னா, இப்போ என்னை சுற்றிலும் காற்று இருக்குன்னா, இப்போ நல்லா கவனிங்க. இந்த காற்றுல இதை வைக்கிறேன்னா, இது ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது, இது ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது. இப்படி வச்சா இப்படி நிற்க மாட்டேங்குது பாருங்களேன். அது என்ன செய்யுது? எங்கிட்ட அப்படி இப்படி 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 மூவ் ஆகி போயிட்டே இருக்கு, மூவ் ஆகி போயிட்டே இருக்கு. அப்போ ஆவியானவர் என்னை சுற்றிலும் இருந்தார். நான் ஆவியானவருக்குள் இருந்தால் ஆண்டவர் என்னை ஒரு இடத்துல வைக்க மாட்டார், என்னை மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பார், 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 என்னை மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆவியானவர் எனக்குள்ள இருந்தா மூவ் சம்பர், மூவ் சம்பர், மூவ் சம்பர், மூவ் சம்பர், மூவ் சம்பர், மூவ் சம்பர். இங்க இருந்து இங்க தூக்கி வச்சோம்னா, இங்க தூக்கி வச்சோம்னா அது இங்க இருந்து அங்கிட்டு மூவ் ஆகி போகுது, இங்க தூக்கி வச்சோம்னா அது இன்னொரு பக்கம் மூவ் ஆகுது. எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் மூவ் ஆகிட்டே இருக்கு, மூவ் ஆகிட்டே இருக்கு, மூவ் ஆகிட்டே இருக்குது. ஒரு அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளை, அபிஷேகத்துக்குள் இருக்கிற தேவ பிள்ளை ஆண்டவருக்காக மூவ் ஆவா, மூவ் சம்பர். எங்கேயாவது போய் சுவிசேஷம் அறிவி, யாருக்காவது சுவிசேஷம் அறிவி, எங்கேயாவது சண்டே ஸ்கூல் எடு, எங்கேயாவது வீட்டுக்கூட்ட நடத்து, ஆண்டவருக்காக மூவ் சம்பர். முழு நேர ஊழியனா இருந்தா நல்லா மூவ் பண்ணணும். அரை நேர ஊழியராக இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு மூவ் பண்ணி ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணும். அதுதான் நான் மக்களுக்கு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு விசுவாசிகளும் வீட்டுக்கூட்டம் நடத்துங்க, ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு சண்டே ஸ்கூல் நடத்துங்க, மூவ் சம்பர். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போங்க. உங்க வீடு தான், உங்க ஏரியா தான், சர்ச்சு தான், வேலை தான், வீடு தான், சர்ச்சு தான், இப்படியே ஒரு 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 வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காதீங்க. ஒரு புதிய ஏரியா போங்க, ஒரு சண்டே ஸ்கூல் ஆரம்பிங்க, ஒரு வீட்டுக்கூட்டம் ஆரம்பிங்க. மூவ் சம்பர். மரிநாதபுரத்தில் இருக்கிறாரு அருள் பாஸ்டரையா, சீலப்பாடியில் வந்து ஆராதனை நடத்திட்டு போறாரு. நாங்க இப்ப நாளைக்கு கோவில்பட்டிக்கு வெள்ளிக்கிழமை சிவகாசிக்கு தைலம் தடத்துற சொல்றேன் நானு. ஆண்டவருக்காக பிரயாசப்படும். என் தெரியுமா நான் யாருக்குள்ள இருக்கிறேன்? முதல்ல ஆவியானவர்
இப்போ நான் யாருக்குள்ள இருக்கிறேன்? அப்போ என்னை விட மாட்டேங்கிறாரு. மூவ் ஆகிட்டே இருக்கு. ஆத்தாடி மூவ் ஆகிட்டே இருக்கு. இப்போ நல்லா கவனிங்க. கடைசி பாயிண்ட். இப்போ இந்த மூவ் ஆகுதுல, இந்த மூவ் ஆகிறது வந்து பலூன் விரும்புகிறபடி பலூன் மூவ் ஆகுதா, காற்று விரும்புகிறபடி பலூன் மூவ் ஆகுதா? நான் மூவ் பண்ணணும், ஆனால் என் விருப்பத்தின் அல்ல, என்னை நடத்துகிற ஆவியானவருடைய விருப்பத்தின்படி. அதை ஒழுங்கா பண்ணியிருந்தா சில ஊழியத்தை நம்ம காப்பாற்றி இருந்திருக்கலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் என் விருப்பம், நிறைய பேருக்கு என்னன்னா என் விருப்பப்படி நான் செய்யணும், எல்லாருக்கும் பாஸ்டர் ஆகணும், எல்லாருக்கும் யூடியூப் ஆகணும், எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணணும், எல்லாருக்கும் ஆராதனை நடத்தணும், எல்லாருக்கும் மைக்கு பிடிக்கணும், இங்கே இருக்கிற அவ்வளோ பேர் வந்து இங்கே நிற்கணும். நல்ல காரியம். ஆனால் என் விருப்பம் அல்ல. அவர் என்னை எப்படி நடத்துகிறாரோ, அவர் என்னை எப்படி மூவ் பண்ணுறாரோ, அந்த ஆவி என்னை எங்கிட்டலாம் கொண்டு போதோ, என் கண்ட்ரோலில் நான் இல்லைங்க, அவர் கண்ட்ரோலுக்குள்ளே கர்த்தர் என்னை வச்சிருக்கிறார். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? எனக்குள் ஆவியானவர் இருந்தால் நான் யார் என்பது தெரிகிறது, நான் பயன்படுத்தப்படுகிறேன், என்னை கர்த்தர் அநேகரை நேசிக்க பண்ணுகிறார். இரண்டாவது, நான் ஆவியானவருக்குள் இருந்தால் என்னை கர்த்தர் எங்கேயாவது மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனால் அந்த மூவ் என் விருப்பத்தினால அவர் மூவ். நீங்கள் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, அவர் சித்தம் இல்லாமல் எங்கேயும் மூவ் ஆகாதீங்க, அவர் சித்தம் இல்லாமல் திண்டுக்கலை காலி பண்ணணும்னு நினைக்காதீங்க, அவர் சித்தம் இல்லாமல் இந்த இடத்த விட்டுட்டு போயிடலான்னு நினைக்காதீங்க, அவர் சித்தம் இல்லாமல் ஏதாவது ஒன்று பண்ணலான்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் கேளுங்க, எங்கு செல்ல வேண்டும்ப்பா, என்ன சொல்ல வேண்டும்ப்பா, வழி நடத்துங்க ஆவியானவரே, நான் போக விரும்பலை, காற்று நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். அவர் சமூகத்தில் எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah. எல்லாரும் எழுந்து நின்று Thank you, Jesus. இன்னைக்கு இந்த 2 காரியங்களுக்காக அவர் சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போறோம். எனக்குள் ஆவியானவருக்குள் நான். ஆமென். என்ன ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை தெரியுமா? இட் இஸ் த கிரேட்டஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஒவ்வொரு நாளும் ஃபீல் பண்ணணும் த டீப்பர் வாக் வித் காட். தம்பி கவனிமா. ஆவியானவரோட நடக்கிறதுங்கிறது அமேசிங். அது வந்து வேற லெவல். ஒரு மனுஷன் ஆவியானவருக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிட்டான்னா, தங்கச்சி உனக்கு தான் சொல்கிறேன், நீ சிரித்து பேசிகிட்டு இருக்கிற பாத்தியா, உனக்கு தான் சொல்கிறேன், நீ ஆவியானவரோட நடக்க ஆரம்பிச்சிட்டின்னா தங்கச்சி, அம்மாட்ட அப்புறம் பேசிக்கலாம், என்ன கவனி, வீட்டில் போய் அம்மாட்ட தான் பேச போகிற, இப்போ தேவன் பேசுகிறத கேட்கலாம். ஆவியானவரோட நீ நடக்க ஆரம்பிச்சிட்டின்னா மகளே, உன் வாழ்க்கை அப்படி இனிக்கும். குறை பேசணும்னு தோணாது யாரையும், பழி வாங்கணும்னு தோணாது யாரையும், அவங்கள அசிங்கப்படுத்தி பார்க்கணும்னு தோணாது, அவனை வம்புழுக்கணும்னு தோணாது, எல்லாத்தையும் விட்டுருவான். அப்பா இருக்கிறார் என்கிட்ட, அப்பா பார்த்துக்கிறவார். நான் அப்பாக்குள்ள இருக்கிறேன், அப்பா என்னை எல்லாம் பார்த்துக்கிறவார். அவர் என்னை எப்படி மூவ் பண்ணுறாரோ அப்படி மூவ் பண்ணிட்டு, அவரோட பேசிக்கிட்டு, அவரோட உறவாடிக்கிட்டு, அவரை கொஞ்சம் விளையாண்டுக்கிட்டு, அவர் சித்தத்தை ஒவ்வொரு நாளும் புரிஞ்சுக்கிட்டு அவரோட நடந்துக்கிட்டு, இந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே நீ வந்து பாரு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே வந்து பாரு. உனக்கு லவ் பிடிக்காது, ஃபோனில் கள்ள போடுறது பிடிக்காது, ரீல்ஸ் பார்க்கறது பிடிக்காது, இன்ஸ்டா பிடிக்காது,
அதுக்குன்னு ஒரு லிமிட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவரோட நடக்கிறதுல உனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்மா, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் நான் இந்த மாதிரி இன்னும் 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணாலும் புரியாது. இது நீங்கள் உணர்ந்தாதான் புரியும். மின்சாரத்தை காட்டுனா நான் எப்படி சார் காட்டுவேன்? கையை உள்ள விட்டு பாருங்க சார், தெரியும். எக்ஸ்பீரியன்ஸ். ஜீசஸை ட்ரை பண்ணுங்க, ஹோலி ஸ்பிரிட்டை ட்ரை பண்ணுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, ஒன்று சொல்லுவீங்க, உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உன் அன்பை துதிக்கையிலே ஏசையா, உம் அழகை ரசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன்.